நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு தரமான ஒரு என்ன சொல்றது, அதுக்கு பேர் என்னது, டிஷ்ஷோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்கள. உண்மையிலேயே உலக வரலாற்று இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்க ரெடி பண்ணிட முடியாமா? ஐயோ என்னடா அது, டே மீச மணிக்கு வந்து சோனேடா, சுசக்கம்மா சொல்றா, சுசக்கம்மா நின்று, ஆவியே நின்று சொல்லு, ஆவியே நின்று. எங்க அப்பா பயமுறுத்து, சுசக்கம்மா நின்று. சுட சுட நம்மள இன்னைக்கு நம்ம வீட்டுல ஆத்தாடி அப்பா, சூடானது. உங்களே காட்டுறேன், அவசரப்படாங்க, காட்டுறேன். உங்களே சுட சுட கோழிக்காலு நண்பர்களே, சுட சுட கோழிக்காலு, சூடான கோழிக்காலு, சுவையான கோழிக்காலு. நண்பர்களே, இது மாதிரிலாம் வச்சு நீங்க சாப்பிட்டு ஒரு நாளாலும் பாருங்க, இந்த உலக வரலாற்றிலேயே கோழிக்காலையும் பொண்டாட்டி மாதிரி யாரும் வைக்க முடியாது நண்பர்களே. ஆமா, தைஸ் தாங்க. வைமா சாமி, நல்லா இருப்பா. வைக்க முடியாது, வை அமைதியா இருக்கணும், சரியா? அப்பா இன்னைக்கு சூப்பர் டிஷ் இன்னைக்கு சாப்பிட போறேன். இந்த பை எடுப்பா, வைப்பா தாங்க, வைப்பா. அப்பா சுட்டுடுச்சு, என் பொண்டாடிக்கு சுட்டுடுச்சு. சரி எடுத்து இதெல்லாம் வருதா? நீ அதை பிடிச்சிட்டே ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். ஏன்டி இப்படி பண்ற? இப்படி ஒரு போட்டி வைக்கணும், 5 நிமிஷம் அதை பிடிச்சிட்டே இருக்கணும். அந்த பாப்போம் நண்பர்களே, சுட சுட கோழிக்காடு, சூடான மல்லிகைப்பூ இட்லி, முத்துலட்சுமி உட்ச இட்லி. மதுக்கங்க 8 இட்லிமா உனக்கு. மது கொய்யா, சின்ன சின்ன இட்லியா இருக்கு, உனக்கு வேணுமாடா? ஒன்று போதுமா? 2 ஐயா, ஒன்று போதும். அந்த பிடிக்கலாம் பாத்தியா மது? அல்லும்புத்தனா ஓரமா ஊத்தியா? போதுமாடா? நண்பர்களே, தரமான சாப்பிட முடியாம அது. ஒரு முட்டை கொடுத்துலாம் போல, அப்படி வச்சுக்க, சுவையா இருக்கு. நல்லா இருக்கு. சத்தியமாடி, ஏமாட தலைமாடி, சத்தியமா. எங்களுக்கு வேணாம் சாப்பாடு. ஏமா சாப்பிடுறேன் கேட்டம்மா நாங்க. அது எங்களுக்கு தானே தெரியும், நல்லா சாப்பிடுங்க. கோழிக்கால் வாங்க போன கடையில, கடையில் என்ன சொன்னா தெரியுமா? நான் வாங்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் எல்லாரும் நாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை, நாய்க்கு காலிக்கு கோழிக்கால் வாங்குறாங்க. நான் சொன்னேன், யோ அவங்களுக்கு போடுறாப்புல அந்த அண்ணன், யோ எனக்கு சாப்பிட்றது போடிய கோழிக்கால் நான் சாப்பிடுவேன் நல்லா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு போட்டு விட்டா, கொடுத்தேன், காசு கொடுத்தேன், வெறும் 10 ரூபா வாங்கிட்டாப்புல. போதுமானே, போதும். ஆஹா, இந்த எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரவே வராது கோழிக்கால. எப்படி இருக்கு? உனக்கு ஒரு கால் போடாப்பா, இந்த உனக்கு ஒரு கால் போடா. சின்ன இடையூறு தான், அதனால எதுவும் காணாமலாம் போகாது.
அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இனிமேல் அப்படியே வச்சிருங்கம்மா. ரசமா இப்படி டேஸ்ட்டாக இருக்கா? இப்படி சத்தியம் உன் தலையில் அடிக்கடி. இதுக்கு மேலே என்ன? நண்பர்களே, மிளகா பொடிக்கு பொதுவாக சாம்பார் பொடியை போட்டுக்கிட்டேன். முன்னாடி சொல்ற இவ்வளவு ருசியா இருக்குன்னு அழுத்தி அழுத்தி சொல்றாரே, எனக்கே சந்தேகமா இருக்கு. போய் சொல்கிறா. உண்மையிலே ஆச்சி சாம்பார் தூள் தான் நண்பர்கள் இன்னைக்கு நான் அதில் போட்டது. மிளகா பொடிக்கு பொதுவாக மறந்து சாம்பார் பொடியை போட்டாச்சு. இட்லிங்க ஐயோ ஷோ, நிஜமாவே வாயா? இப்போ இனிமேல் இந்த பொடியை போடலாமா? ஒன்று சாப்பிடுவேன். இல்லை, இந்த பொடியை இனிமேல் போடலாமா? ரைட். கை தவறி போட்டது இப்படி ருசியா இருக்கியே. என்ன சொல்ல போகிறாரோ, சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் மாதிரி ஆக்கிவிட்டோமோன்னு நினச்சேன். கொஞ்சம் கரம் மசாலா தூளை போட்டு ஏற்றி விட்டேன் நண்பர்களே, அவ்வளோதான். இது எப்படி வச்சுன்னு சொல்லு. கையால இன்னுமே இல்லை, வெங்காயம் தக்காளி ஒரு 4-5 பூண்டு தட்டி போட்டேன், பட்டை வத்தல் போட்டேன், அவ்வளோதான். சிம்பிள். சோம்பு பட்டை சோம்பு போட்டு தாளித்து விட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டு வெள்ளைப்பூடை கொட்டி அதை வதக்கி விட்டு தக்காளி போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு சாம்பார் தூளை போட்டு விட்டேன் நண்பர்களே. மிளகா பொடிக்கு பொதுவா, மசாலா பொடிக்கு பொதுவா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனை போட்டு மேட்ச் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. கோழி காலை எப்படி செஞ்சா? அதுட கோழி காலை தானே சொல்லி வாங்கிட்டு வந்து எப்படி செஞ்சா? கோழி காலை வாங்கிட்டு வந்து அடுப்பில் லைட்டாக வாட்டி அதில் நல்லா மறுபடியும் அதெல்லாம் இது பண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு 2-3 டைம் கழுவியாச்சு. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வச்ச நண்பர்களே. வேற சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட மாட்டியா? நான் சாப்பிட மாட்டேன். ஏன் கோழிக்கால் சாப்பிடவே மாட்டேன்? கேமராவை ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணால் புட்டு வெளுப்பா. எப்பயா சாப்பிட்டேன்? இப்படி பொய்யா தானே பேசாதன்றே. என்ன பண்ணுறல? இப்படி நான் கோழிக்கால் கேட்குறேன். எனக்கு முன்னாடி ஒரு ஆள் கேட்டார். 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தான் வெட்டி கொடுக்குறாரு. எனக்கு வெட்டி கொடுக்கும். ஏன்னா என்னென்ன என்னென்று என்ன இருந்தேன். அவங்க நாய் கேட்குறாங்க. ஏன்னா நான் சாப்பிட கேட்குறேன், எனக்கு முதல் கொடுங்கண்ணேன்ட்டு. உண்மைக்கும் சத்தியமா. ஆனால் கடைக்காரர் என்ன பண்ணா தெரியுமா? அவங்ககிட்டலாம் கோழிக்காலுக்கு 50 ரூபா ஆகிட்டாரு. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு 10 ரூபாயா. ஏன்னா அவங்களாம் நாய்க்கு போடுறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா வாயில் போடுவாங்க. கரெக்டாப்பா? அது நல்லா இருக்கா? இந்த ஏழை யூடியூபருக்கு இந்த ஒரு அருமையான கோழி காலுக்கு யாரெல்லாம் பிடிக்குமா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. என் முன்னாடி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு நண்பல. ஐயோ, நான் கிஃப்ட் எப்படி எடுக்கிறாரு? ஏன்னா அந்த கோழிக்கால் நல்லா வச்சானா கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். தரமான கிளாஸு சரி போட்டுக்கடி. கால் சூப்பர் ஸ்டார். இனிமேல் நீ தாண்டி. நல்லா இருக்கா? எப்படியா அம்மா எப்போ இருக்கா? உனக்கு வேணுமா? ஐயோ, இது எங்கே வாங்கின? சூப்பராக இருக்கேயா. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூட கிஃப்ட்லையா வச்சுக்கோ. எப்படி இருக்கு? இதை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கூட்டி கீட்டி வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். கேட்டதானே? அதை விட்டு கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்தா நான் வெறும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்கே போக? இப்படியே நடந்து போடி. இப்படி போ, அப்படி வா, இப்படி போயிட்டு அப்படி வாடி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூலிங் கிளாஸ் போட்டால் கிறுக்கி வர்றான்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அதே நடந்து போகும்போது கூலிங் கிளாஸ் போட்டு அது சாப்பிட்ற டக்குன்னு அப்பா தம்பி போடாத்தியே. சரி உனக்கு ஓகே கொடுக்கல? நல்லா இருக்கு நண்பர்களே. கூலிங் கிளாஸும் சூப்பராக இருக்கு. மெதுவா சாப்பிடியா? அவசரம் ஒன்றும் இல்லையா? நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம்யா. மது இது தொட்டுக்கப்பா. அதுலயே தொட்டுக்க. கையா? எல்லாரும் காலு சொல்லுவாங்க. ஆனா மதுக்கு அது கை. இவருக்கு பாதி திண்டு வைக்கல. கை.
இப்படி கை எடுத்து இப்படி வச்சிடணும். கையாது கை குட்டி விட்டு எடுத்து இந்த போல நீங்களும் சங்கடப்படாதீங்க, வெக்கப்படாது, கூச்சப்படக்கூடாது. கோழிகளை போய் நின்றுக்கிட்டு இப்படி கூச்சமாக நிற்கணும். கோழிக்கால் கேட்டால் பக்கத்தில் இருக்க நினைப்பானா? எதுக்கு எவன் என்ன சொல்ல போகிறேன்? நாய்க்குன்னே சொல்லி வாங்கிட்டு போங்க. எதுக்கு அப்படி சொல்லணும்? அப்படியே சொல்லணும். அப்படி என்ன கெத்து? நம்ம சாப்பிட சொல்லி வாங்க, அதாங்க கெத்து. எதுக்கு நான் சொல்லணும்? கோழியை சாப்பிடுறோம், கோழிக்காலை சாப்பிடுறோம். ஆமாம். அது வந்து கை. ஏம்மா கோழி காலமா சாப்பிடுமா நீ? கோழிக்கு என்னைக்கு கை இருக்குன்னு தெரியல. கை கை இருக்கும். இங்க இருக்கும். அம்மா சாப்பிடுமா? நீ ஒரு இட்லியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவர் 8 இட்லியை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. 7 கணக்க தப்பா சொல்லக்கூடாது. யாராச்சும் பேனை போட்டு பாவம் உள்ள ஒரு இட்லி சாப்பிட்டதுல வேர்த்து ஊத்திருச்சு. ஏப்பா என்னையா மண்டையில அப்படி நிக்குது? முத்து 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 முத்தா. உன் பேர் முத்துலட்சுமில? லட்சுமி அங்க இருக்கு, முத்து இங்க இருக்கு, அதான் முத்துலட்சுமி. சரியான காமெடியா. சரியான காமெடி பண்ற. பேசுவாத சாப்பிடுங்களா? எலும்பு சிக்கிக்கிறமா? எப்பா ஆத்தாடி ஆத்தா. அது என்ன அது ஒரு இட்லி இவ்வளோ நேரம் சாப்பிடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட்றாங்கன்னு என்ன ஒரு இட்லி வச்சது மாதிரி வச்சாரு, எடுத்துக்கிட்டாரு மது. என்ன முறைக்கிறோம்ல மது. எடுத்து போடுவேன். பிச்சு பிடி பிச்சு தின்னு போல உனக்கு இல்லாமே அப்பா அப்படின்னு அதையும் காலி பண்ணுப்பான்னு கொடுக்குற. இந்த எலும்பெல்லாம் ஏன் போடுற? நல்லா காமிக்கணும். காமிச்சாதான் எல்லாத்தையும் கறியை தின்னு துப்பிட்டேன்னுவாங்க. விட்டா எலும்பையுமே தின்றுவாரு. அப்பாவை கிண்டல் பண்ணல. அப்பா உங்களுக்கு வேணும்ன்றதா நான் வைக்கிறேன், எல்லாரும் திண்டு விடுவேன். இருந்தாலும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று லைட் லாஸ்டா வைக்க முடியல, சாப்பிடலாம். தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சு விடுற. செம்ம டேஸ்ட் நம்புற. சரி பேக்கு எல்லாம் வாங்க போகணும். எப்போ போகிறது? அடுத்த வாரமா? நாளைக்கு ஸ்கூலியா? பழைய பேக்கை துவைங்க, கொன்னே விடுங்க, வெளியே வந்துருக்கு. புது பேக்கெல்லாம் வாங்க முடியாதா? வாங்குறேன். வாங்கலை. மது அழுது புலம்பி உருண்டுரும் பார்த்து. போய் மதுவுக்கு பென்சில் வாங்கணும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும், பேக் வாங்கணும், டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். என்னப்பா ஒன்று கூட வாங்காமல் இருக்காருப்பா உங்கள் அப்பா. ஏன் அப்படி குறிச்சு வச்சு கொடுங்க?
சிம்பிள் ஒரு சண்டே ஸ்பெஷல் தரமான ஒரு டிஃபனு போதுமா? என்ன வெயிட்டிஸு ஒரு இட்லியை திங்கிறதுக்குள்ளே வெயிட்டிஸுன்னு போகிற. அதில் பாதி இட்லி கீழே. சாப்பிட முடியல எடுத்து கீழே விட்டுருக்காங்க. தோசை அது ஊற்றிருப்பில்ல. அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டா? ஓகே நம்மளே இது வந்து சர்மிக்கு 2 உனக்கு 3 வச்சுருக்கேன். பகிர்ந்து சண்டை விடாமல் சாப்பிடுங்க அவ்வளோன்னு சொல்லுவேன். ஓகே நம்மளே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது வருவது மதுரை மிசமணி மதுமிதா. இப்போ பேர் என்ன பேர்? முத்துலட்சுமி. உன் பேர் சர்மிதா. ஓகே நன்றி. பாய் பாய் எல்லாரும். பாய் 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 பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க.